எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்டா வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்த்துட்டோம். சுருக்கத்தில் ஒரு 3 பார்ட் பார்த்துட்டோம். இப்போ வந்து 4வது பார்ட் பார்க்க போறோம். இதுல சில அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கிலே சில விட்டதெல்லாம் பார்த்துருவோம். அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இதுல x power m divided by x power n whole power m plus n இது x power n divided by x power l whole power n plus l x power l divided by x power m whole power l plus m அப்படின்றது. ஓகே, இது எப்படி எழுதலாம் பாரு. நார்மலாக பண்ணால் என்ன பார்த்தோம், ஒரு ஃபார்முலாவில் ஒரு ஃபார்முலா ஒன்று வரும் பாரு. a பவர் m divided by a பவர் n அப்படின்னா a பவர் 2 அடிமன் ஒன்று தான் இருக்கு. அப்போ என்னன்னு சொல்லலாம், m மைனஸ் n அப்படின்னு எழுதும் இல்லையா, அந்த ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் ஆகும். அதுக்கோசரம் தான் பாருங்க, x பவர் m மைனஸ் n ஹோல் பவர் என்னன்னு எழுதலாம், m பிளஸ் n அப்படின்னு வரும். ஓகேவா, அடுத்தங்க அடிமான ஒரே மாதிரி இருக்கிறதுனால x அப்படி எழுதியாச்சு, n மைனஸ் l. ஓகேவா, பிராக்கெட்டு n பிளஸ் l அப்படின்னு வரும். ஓகேவா, அடுத்தது x அதே மாதிரி பாருங்க, l மைனஸ் m பிராக்கெட்டு l பிளஸ் m அப்படின்னு வந்துடும். ஓகேவா, இதை எப்படி எழுதலாம் பாரு. இதில் கேன்சல் பண்ணலாம். மைனஸ் எனக்கு மைனஸ் n கேன்சல் ஆகிடும், எல்லுக்கு எல் கேன்சல் ஆகிடும், எம்முக்கு எம் கேன்சல் ஆகிடும். மீதி மட்டும் என்ன இருக்கு பாருங்க, எம் இங்கே ஒரு எம் இங்கே ஒன்று என்ன ஆகும், எம் ஸ்கொயர் இருக்கா இன்ட்டு எக்ஸ் பவர் இது என்ன இருக்கு n ஸ்கொயர் இருக்கா இன்ட்டு எக்ஸ் பவர் இங்கே என்ன இருக்கு எல் ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா, இது எப்படி எழுதலாம் பாரு. அடிமானம்லாம் ஒரே மாதிரி இருக்கா, எக்ஸ் மட்டும் போட்டுக்கோ, எம் ஸ்கொயர் இன்ட்டு என்ன இருக்கு n ஸ்கொயர். சரி, ஏ பவர் அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம், ப்ளஸ்ஸில் தானே வரும் ஃபார்முலா பாருங்க. ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னன்னு எழுதலாம், ஏ பவர் எம் பிளஸ் என்னன்னு எழுதலாம் இல்லையா. அதே மாதிரி இந்த இடத்துல ப்ளஸ் வரும். சரியா, இது வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அந்த ஃபார்முலா தான் n ஸ்கொயரு ப்ளஸ் எல் ஸ்கொயர். ஓகேவா, இதுதான் ஆன்சர். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, இது ஒரு கொஸ்டின் பாருங்க, பார்த்துக்கலாம். 2 பவர் x ஈக்குவல் டு 16 எனில் ரூட் ஆஃப் 2 பவர் மைனஸ் எக்ஸ் இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டுருப்பாங்க. இதில் பாருங்க, இதனுடைய வேல்யூ பாருங்க, 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 16 கொடுத்துட்டோம்னா, இப்போ 2 பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, 16 வந்து 2 பவரில் பண்ணணும். ஓகேவா, 2 பவரில் பண்ணால் எத்தனை டைம் 2 போட்டோம்னா நம்மளுக்கு 16 வரும். ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் வேல்யூ தான். இப்போ நான் பாருங்க, 2 இன்ட்டு 2 என்ன 4 வருமா, 4 2 8 அப்புறம் இன்ட்டு 2 அப்போ என்னன்னா 2 பவர் 4 அப்படின்னு வரும். ஓகேவா, 2 4 ஒன்றும் இல்லை, 2 4 டைம் போட்டு பாருங்க, போட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 இது ஒரு 4. ஓகேவா, நாங்கள் 16. ஓகேவா, அப்போ 16 எப்படி எழுதலாம், 2 பவர் 4 அப்படின்னு சொல்லலாம். அப்போ கீழே அடிமான ஒரே மாதிரி இருந்தால் மேலே இருக்கிறது வேல்யூ என்னன்னு சொல்லலாம், ஒரே வேல்யூ ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், 4ன்னு சொல்லலாமா. இந்த 4 கொண்டு போயிட்டு இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாமா. அங்கே அந்த கொஸ்டினை பாருங்க, ரூட் ஆஃப் 2 மைனஸ் எக்ஸ் என்ன வேல்யூ இங்கே 4 போட்டுக்கோங்க. இந்த ரூட் எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், ரூட் ஆஃப் 2 பவர் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா. இந்த மைனஸ் 4 எப்படி பிரிக்கலாம், மைனஸ் 2 இன்ட்டு 2ன்னு பிரிக்கலாம். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுறோம், இந்த 2க்கு ரூட் கேன்சல் ஆகிடும், மீதி என்ன இருக்கு 2 பவர் மைனஸ் 2 இருக்கு. ஓகேவா, இப்போ 2 பவர் மைனஸ் 2, இந்த 2 பவர் மைனஸ் 2 வந்து பிளஸ்ஸாக மாற்றணும் என்ன சொன்னேன், டிவைடில் எழுதி சொன்னா 1 டிவைட் பை 2 பவர் மைனஸ் 2 சாரி ப்ளஸ் 2 மேல இருந்து கீழே வந்ததுன்னா என்ன ப்ளஸ்ஸாக மாறும் இல்லையா, ஆப்போசிட் சிம்பிளாக மாறும். இப்போ 1 டிவைட் பை 2 ஸ்கொயர் என்ன வேல்யூ 4. இதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, இது கொஞ்சம் நல்லா பாருங்க, சிம்பிளாக தான் இருக்கும், போட்டு வைங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். சரி, இது ஒரு கணக்கு பார்ப்போம். சிம்பிளான கொஸ்டின் தான். 81 மைனஸ் ரூட் ஆஃப் 25 டிவைடட் பை ரூட் 16 ப்ளஸ் ரூட் 4. சிம்பிளாக தான் இருக்கும் பாருங்க.
ஒன்றும் இல்லை, ரூட்டுன்னு போட்டிருக்காங்களா, இதை வந்து என்னன்னு எழுதலாம், 9 ஸ்கொயர் எழுதலாம். 9 9 81 இல்லையா, அப்போ 9 ஸ்கொயர் எழுதலாம். மைனஸ் 25 எழுதலாம், 5 ஸ்கொயரு டிவைட் பை 16 எப்படி எழுதலாம், 4 ஸ்கொயர் ப்ளஸ் சிம்பிள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துருந்தாங்க. ரூட் ஆஃப் இது என்ன எழுதலாம், 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஒன்றும் இல்லை, இதுக்கு ஸ்கொயர் வேல்யூலாம் கேன்சல் ஆகிடும். ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிற வேல்யூ என்ன இருக்கு, 9 மைனஸ் 5 டிவைட் பை 4 மைனஸ் சாரி இது மைனஸ் இருக்குங்க, ப்ளஸ் இருக்கலாம். இந்த இடத்துல 2 அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எனக்கு 9ல் 5 போச்சுன்னா 4 டிவைட் பை 5 2 சாரி 4 2 6. இது அடிக்க முடியுமா பாருங்க, 2 4 3 6 2 பை 3 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா, சிம்பிளாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த மெத்தடில் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்கியூப் இருக்கப்போம், ஸ்கொயரில் இருக்க ஸ்கொயர் ரூட்டு, இந்த ரூட்டு வேல்யூ கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் ஒன்று சின்ன வேணா ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் சும்மா பாருங்க. 99 டிவைட் பை 1 டிவைட் பை 1 பை 9. இது எப்படி என்ன ஒரு ஐடியா தெரிஞ்சா பாருங்க, சிம்பிளாக தான் இருக்கும். வகுத்தல் இருக்கு இல்லையா, நம்ம முன்னாடி நடத்திருக்கோம், இருந்தாலும் சும்மா சிம்பிளாக தெரிஞ்சுங்க. 99 டிவைட் பை 1 இருக்கு. இந்த வகுத்தலுக்கு வேலை என்ன சொல்லலாம், பெருக்கல் போட்டு தலைக்கீழாக போட்டுக்கலாம். சொன்னால் 9 பை 1. ஓகேவா, அவ்வளோதான். இதை மல்டிபிள் பண்ணி போட்டுக்கோங்க. மல்டிபிள் பண்ணால் 9 9 81 மீதி 8 9 9 81 ஒரு 8 89. அப்போ நான் 891 கேட்பாங்க. அந்த மாதிரி கூட சிம்பிளாக தான் இருக்கும். நான் நம்ம ஏதோ யோசிச்சு நிறுத்தக்கூடாது, அதுக்கும் சொல்லலாம். அடுத்த ஒரு விஷயம், 8 பவர் m = 64 எனில் m = என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, m வேல்யூ கண்டுபிடிக்கணும். பாருங்க, m வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 8 பவர் m = 64 கொடுத்துட்டான். 8 அடுக்கு m கொடுத்துட்டான். இங்கே 8 அடுக்குல மாத்துங்க. ஓகேவா, 8 8 64, 8 ஸ்கொயர் தானே 64. ஓகேவா, அப்போ அடிமான ஒரே மாதிரி இருக்கு. அப்போ மேலே இருக்கிற வேல்யூ ஈக்குவலாக இருக்குமா, அப்போ m = என்னன்னு சொல்லலாம், 2. ஓகேவா, சிம்பிளாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம். கேட்பாங்க அந்த மாதிரிலாம். m வேல்யூ வந்து 2. அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்க. 7.2 + 1.4 கொடுத்துட்டாங்க. 7.2 - 1.4 ஓகேவா, = என்ன வேல்யூன்னு கேட்பான். இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேவா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. a + b a - b மாதிரி இருக்கா, a + b அப்புறம் என்ன இருக்கு, a - b ஃபார்முலா மெத்தட் இருக்கா. ஓகே, a + b a - b என்னன்னு சொல்லலாம், a² - b² எழுதலாமா. ஓகேவா, அதை அதே மெத்தட்ல இங்கே எழுதணும். எது இந்த கொஸ்டினவே. ஓகேவா, a + b மாதிரி இருக்கா, a + b மாதிரி இருக்குங்க. a² இது bன்றது 1.4. ஓகேவா, அப்போ என்னன்றாங்க, 7.2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, அடுத்தது மைனஸ் bன்றது என்ன, 1.4 ஹோல் ஸ்கொயர். இதை பாருங்க, இதை ஸ்கொயர் பண்ணுங்க, 2 டைம் போட்டு பண்ணணும் இல்லையா. 7.2 × 7.2 பெருக்கி பாருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. 2 2 4 7 2 14 2 14 மீதி 1 7 49 1 5 50. ஓகேவா, இதை கூட்டுங்க. 4 4 4 8 1 5. எத்தனை ஸ்டெப் புள்ளி வைக்கணும் பாருங்க. இங்க ஒரு ஸ்டெப், இங்க ஒரு ஸ்டெப், மொத்தம் 2 ஸ்டெப் தள்ளி புள்ளி வைக்கணும். 51.84 51.84. இது மாதிரிலாம் கொஞ்சம் நீங்க இந்த மாதிரி பெருக்கி போட்டுருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா, அடுத்து என்ன இருக்கு பாருங்க, 1.4 அதே மாதிரி மல்டிபிள் பண்ணி போடுவாங்க. 7.2 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க 1.4 அதே மாதிரி ஒரு டைம் போட்டு பாருங்க. ஓகேவா, 1.4 4 16 16க்கு 6 மிச்சம் 1 ஒரு 4 4 4 1 5. அடுத்து 1 பண்ணும்போது அதே 14 அப்படி வந்துடும். 6 5 4 9 1. எத்தனை ஸ்டெப் தள்ளி புள்ளி வைக்கணும், 2 ஸ்டெப் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா, அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன, 1.96 அப்படின்னு வருதா, 1.96 அப்படின்னு வருது. ஓகேவா, இப்போ இதை என்ன பண்றோம், சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா. 51.84 1.96 கழிக்கணும். கழிக்கணும்னா பாருங்க,
4ல் கிடையாது இல்லையா, இதுலேருந்து ஒன்று கடன் வாங்கிக்கோங்க. கடன் வாங்கிட்டோம்னா என்ன 14, 14ல் 6 போயிடுச்சுன்னா எவ்வளோ, இதில் ஒரு 4 அதில் ஒரு 4, 8ஆ 8. மீதி என்ன இருக்குங்க 7 இருக்கா, 7ல் 9 கிடையாதா, இங்கேருந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இங்கேருந்து ஒன்று வாங்கிட்டா நம்மளுக்கு என்ன வரும் 17 இருக்குமா, 17ல் 9 போயிடுச்சுன்னா எவ்வளோ 8 வருமா, ஓகேவா. ஏன்னா 17ல் 9 போயிடுச்சுன்னா அதில் ஒரு 8, இங்கே 1 போயிடுச்சுன்னா இங்கே 0 தான் இருக்குது, ஓகேவா. இந்த 1 சாரி 0ல் 1, அதாவது 50 இருக்கும், 50ல் 9 போயிடுச்சுன்னா என்ன 49, ஓகேவா. இங்கே 50 இருக்கிறது அர்த்தமா இங்கே 0வா இருக்குமா 50, 50ல் 1 போயிடுச்சுன்னா 49. அப்போ என்ன இருக்கும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 49.88ன்னு வரும். சரிங்களா. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். புள்ளியில் வந்தவே இந்த மல்டிபிள் பண்ணுறது டிவைட் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ஒன்று எத்தனை ஸ்டெப் தள்ளி புள்ளி வைக்கணுன்றதை நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணோம்னா தான் ஆன்சர் கரெக்டாக வரும், ஓகேவா. அதனால் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின் பாருங்கள். இதே மாதிரி தான் 9.1 ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 2.1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 11.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இது எப்படின்னு பண்ணுறதுன்னு மட்டும் பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. நார்மலாக ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி மாதிரி எழுதுவோமா, ஓகேவா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்னன்னு எழுதலாம், ஃபார்முலா வேணும் எழுதிக்கோங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ப்ராக்கெட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள் ஏ பிஏ ரெண்டையுமே கூட்டணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா வித்தில் எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் அதானே ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி, இது வந்து ஏ இது 9.1, பி ப்ளஸ் பி தானே 2 ப்ளஸ் 2.1. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க 9.1 மைனஸ் பின்றது என்ன 2.1, ஓகேவா. டிவைடட் பை 11.2. இந்த இடம் பாருங்க, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. 9.1 2.1 இது என்ன பண்ணணும் கூட்டணும். கூட்டுங்க 1 1 என்ன 2 புள்ளி அப்படியே வச்சுக்கோ. 9 9 2 என்ன வரும் 11, 11.2 வரும். இது கூட்டும்போது 11.2 இன்ட்டு இந்த இடத்துல என்ன வருது பாருங்க 9.1ல் 2.1 கழிக்கிறோம். 1ல் 1 போச்சுன்னா 0, 9ல் 2 போச்சுன்னா 7, ஓகேவா. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் பாரு 7.0 தான், 7 தான், ஓகே 7ன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை. டிவைட் பை 11.2, ஓகே. இந்த 11.2க்கு 11.2 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது ஆன்சரு 7, ஓகேங்களா. இது இந்த புள்ளியில் வரதை கொஞ்சம் ஷார்ப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரே ஒரு புள்ளியில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் நமக்கு ஆன்சரு தப்பாயிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு கொஸ்டின், இந்த ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். இங்கே பாருங்க, ஸ்கியூப் ரூட் ஆஃப் 2 4 ரூட் ஆஃப் 2 கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்க. ஸ்கியூப் அடுத்து 4 ரூட் ஆஃப் 4 இவற்றில் எது பெருசுன்னு கேட்கலாம். இதுலேருந்து எது பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, இதில் எப்படி பெரியது அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாமே எது பெருசு அப்படின்னா இந்த மாதிரி ரூட்டில் கொடுத்தாவே எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்கியூப் ரூட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரூட்டுக்கு வெளியில் இருக்கிற வேல்யூலாம் ஈக்குவலாக இருக்கணும், ஓகேவா. அந்த ஈக்குவலாக இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும். என்ன இருக்கு பாருங்க 3 இருக்குது, அப்புறம் 4 இருக்குது, அப்புறம் 3 இருக்குது, அப்புறம் 4 இருக்குது. இது எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் அதாவது ரூட்டுக்கு வெளியில் இருக்கிற வேல்யூ ஃபுல்லாக எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும் 3ஆல் ஃபர்ஸ்ட் எடுங்க, ஓகேவா. ஒரு 3 மீதி 4 அப்படியே வந்துடும். 1 அப்புறம் 4 அப்புறம் 4ஆல் பண்ணுங்க. 4ஆல் பண்ணால் என்ன வரும் எல்லாமே 1 வர வரையும் நம்ம பண்ணுவோம். பண்ணும்போது என்ன ஆகும் நாமும் 12. அப்போ இதனுடைய எல்சிஎம் வேல்யூ என்ன 12 அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. அப்போ இந்த எல்சிஎம் வேல்யூ வச்சு இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது எல்சிஎம் வந்து என்ன கிடைச்சிருக்கு 12 அப்படின்னு கிடைச்சிருக்கா. அப்போ அந்த 12 வருது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்
கொஸ்டின் எழுதுங்க. ஸ்கியூப் ரூட் ஆஃப் என்ன 2ன்னு எழுதுறீங்களா? இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த 12 வரணும் அப்படின்னா நம்ம எதால மல்டிபிள் பண்ணா இந்த ரூட் வெளியில 12 வரும் அப்படின்னா 3 × 4 இந்த இடம் கொஞ்சம் நல்லா பாருங்க. ரூட் ஆஃப் 2 இருக்கா? இந்த இடத்துல என்ன போட்டோமோ அதே பவர்ல போட்டுக்கணும். ஓகேவா? இந்த கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் நல்லா பாருங்க. ஏன்னா இந்த ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னாவே மற்ற கணக்கு ஈஸியாக இருக்கும். இங்க பாருங்க ஒரு 3√2 இருக்கா? இந்த இடத்துல 3 இங்க பாருங்க 3 எதால பெருக்குன்னா நம்மளுக்கு 12 வரும் அப்படின்னா 4ஆல பெருக்கணும். நாமும் 12 இல்லையா? 12 அந்த 4 போட்டோம்னா இங்கே ரூட்டுக்குள்ளேயும் பவர்ல 4 போட்டுக்கணும். அதுதான் சொல்ல வரேன். ஓகேவா? அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கும்? 12 × ரூட் ஆஃப் 2 வந்து 4 டைம் போட்டு பாருங்க. எவ்வளோ வரும்? அழிச்சிட்டு போடுங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும். அப்படியா இங்கே பாருங்க 2 வந்து 4 டைம் போட்டோம்னா 4 4 4 16. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 16 அப்படின்னு வந்துடும். அடுத்து பாருங்க ரெண்டாவது அதே மாதிரி பாருங்க 4√2 அப்படின்னு பாருங்க. 4 இருக்கா? எதால போட்டோம்னா ரூட்டு வெளியில 12 வரும் அப்படின்னா 3ஆல பெருக்கும்போது 12 வரும். நாமும் 12. அப்போ இங்கே என்ன போட்டிருக்கோம்? 3 போட்டிருக்கோமா? ஓகேவா? அப்போ 2/3 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல பாரு நாமும் 12ன்றது வந்துடும். ரூட்டுக்குள்ள வந்து என்ன வரும் பாருங்க. 2 வந்து எத்தனை டைம் எழுத சொல்லுறாங்க? 2 தானே? ஆமாம் 3 டைம் எழுதணும். 3 டைம் எழுதி பாரு. 2 4 4 2 8. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? ரூட்டு 8ன்னு வரும். அடுத்து பாருங்க அடுத்த கொஸ்டின் 3√3 இருக்கா? அடுத்த ஸ்டெப்ல இது 12 வரும்னா என்னன்னு போடலாம்? 3 × 4ஆல் பெருக்குனா 12 வரும். 3 பவர் இங்க என்ன போட்டோமோ அதை அப்படியே மேல பவர்ல போட்டுக்கணும். ஓகேவா? அப்போ 3 பவர் 4. அப்போ 3 வந்து எத்தனை டைம் எழுதணும்? 4 டைம் எழுதணும். எழுதும்போது இது 3 9 இங்க 3 9. அப்போ 9 9 81. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 12 × √81 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்கோம்? 4√4ன்னு கொடுத்துருக்கான். இது எப்படி எழுதலாம் பாரு. 4√4 இங்கே 12 வரணும் இல்லையா? 4 × 3 ரூட் ஆஃப் இங்கே என்ன கொடுத்துருங்க. இங்கே என்ன போட்டோமோ 3 தானே? 4/3 வரும். ஓகேவா? இப்போ 4 அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும்? 12 வந்துடும். இந்த இடம் பாருங்க 4 வந்து எத்தனை டைம் போட சொல்லுறாங்க? 3 டைம் போடணும். போட்டீங்கன்னா நானும் 16 14 64. அப்போ ரூட் ஆஃப் 64. அப்போ இது எது பெருசா இருக்கு பாருங்க. ரூட்டுக்கு வெளியில் இருக்கிறது ஃபுல்லா 12 ஈக்குவலா இருக்கு. அப்போ இந்த இடத்துல ரூட்டுக்குள்ள எது பெருசா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். பார்க்கும்போது நம்மளுக்கு எது பெருசா இருக்கு? இதுதான். ஓகேவா? 81√81ன்றது நம்மளுக்கு பெருசா இருக்கு. அப்போ இதுதான் பெருசுன்னு அர்த்தம். இப்போ இதுல இருக்கக்கூடிய அந்த ரூட் வேல்யூல எது பெருசு? நம்மளுக்கு 3√3 அப்படின்றது தான் நம்மளுக்கு பெரிய வேல்யூ. இது கேட்போம் ஆப்ஷன்ல. ஓகேவா? அதனால நம்ம கேர்ஃபுல்லா பாத்துங்க. இது வந்து பிரீஃப் பண்ணி போட்டது. நம்மளுக்கு ஆன்சர் இதுல எது பெருசுன்னா சாய்ஸ்ல இது கொடுத்து 4மே கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதான் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? another question on x power b plus c whole power b minus c into x power c plus a bracket c minus a into x power a plus b bracket a minus b. இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது பாருங்க எப்படி எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் x பவர் a plus b a minus b மெத்தட்ல இருக்கு இல்லையா? பவர்ல இருக்கு a plus b a minus b. அப்ப எப்படி எழுதலாம்? a square minus b square எழுதலாமா? அப்ப b square minus c square அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இன்டு x பவர் இது இதே மாதிரி a plus b a minus b ஃபார்முலா இருக்குதா? c square minus a square. ஓகேவா? அதே மாதிரி இன்டு x தானே? x தான். ஓகேவா? அப்ப இன்டு x இது அதே மாதிரி என்ன பண்றேன்? a square minus b square. ஓகேவா? அப்ப அடிமான ஒரே மாதிரி இருக்கிறதுனால x அப்படியே வச்சுக்கோ. மேல இருக்கிறதெல்லாம் அப்படியே லைனா எழுதிக்கோ. b square minus c square plus c square minus a square plus a square minus b square. ஓகேவா? இதெல்லாம் கேன்சல் பண்ணு. மைனஸ்க்கு பிளஸ் மைனஸ்க்கு பிளஸ் மைனஸ்க்கு பிளஸ் கேன்சல் ஆச்சுன்னா x பவர்
0 எந்த நம்பர் பவரில் 0 வந்தாலும் நான் என்ன சொன்னேன் வேல்யூ 1 அப்படின்னு சொன்னேன் ஓகேவா. இது கொஷின் இம்பார்ட்டன் நல்லா பாருங்க. எந்த வேல்யூ எந்த நம்பர் மேலே பவரில் 0 வந்தாலும் அதோட வேல்யூ என்ன 1 ஓகேங்களா. அதனால் இது கொஞ்சம் பார்த்துங்க. பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். அடுத்த ஒரு கொஸ்டின் 3 power x into 3 power 27 power 2x is equal to 9 power x plus 5. இதில் x இன் மதிப்பு x is equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் ஓகேவா. இப்போ நல்லா பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்போம். நல்லா கொஞ்சம் எக்ஸில் வரத்துங்க இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஓகேவா. இப்போ 3 power x அப்படின்னு சொல்கிறோம் ப்ளஸ் 27 எப்படி எழுதலாம் 3 power எழுதிக்கிங்க ஓகேவா. 3 cube எழுதலாமா ஓகேவா. 3 cube whole power 2x equal to 9 எப்படி எழுதலாம் எல்லாமே 3 அடுக்குலயே எழுதிக்கங்க. அப்பதான் நம்ம சுருக்கிறது ஈஸியா இருக்கும் ஓகேவா. அப்ப இது என்னலாம் 3 ஸ்கொயர் 3 இல்லையா 3 ஸ்கொயர் ஹோல் பவர் x பிளஸ் 5 அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு இந்த 3 பவர் x பிளஸ் இது என்ன பண்ணலாம் ஸ்கொயர் கிட்ட a பவர் இந்த ஃபார்முலா சொன்னேன் இல்லையா a பவர் m இன்டு ஹோல் பவர் n அப்படின்னா என்ன எழுதலாம் a பவர் m n அப்படின்னு எழுதலாம் இல்லையா. அதே மாதிரி 3 2 6 அப்போ 3 பவர் 6 x ஓகேவா ஈக்குவல் டு இது அதே மாதிரி 3 பவர்ல எப்படி எழுதலாம் இது 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கங்க 2x பிளஸ் 10 அப்படின்னு எழுதலாம் ஓகேவா. இது 2 இந்த 2 வந்து ரெண்டுக்குமே பொது. இந்த x க்கு வந்து 2x இந்த 5க்கும் இது பொது இல்லையா 2 10 அதுதான் சரியா. அடுத்த ஸ்டெப் பாருங்க இது எப்படி எழுதலாம் பாரு 3 இருக்கு இல்லையா மோஸ்ட்லி ஓகேவா. இப்போ கீழே அடிமான ஒரே மாதிரி இருக்கு பவர்ல இருக்கிறது வேல்யூ ஈக்குவல் தானே. அப்ப என்ன பண்ற மேல பவர்ல இருக்கிறத மட்டும் எழுதிக்கங்க x பிளஸ் 6x ஈக்குவல் டு 2x பிளஸ் 10. ஏன்னா நம்ம x வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம் அதனால பவர்ல இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்து எழுதிருக்கேன். அடுத்து பாரு இது என்ன பண்ணலாம் 7x ஈக்குவல் டு என்ன இருக்கு 2x பிளஸ் 10. இந்த 7x மைனஸ் இந்த பிளஸ் x இந்த பக்கம் தான் என்ன ஆகும் மைனஸ் 2x ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லுவோம். 7xல 2x போச்சுன்னா என்னன்னு சொல்லலாம் 5x is equal to 10 ஓகேவா. இப்போ இந்த இடத்துல என்னன்னு சொல்லலாம் x is equal to எப்படி எழுதலாம் 10/5 அப்படின்னு எழுதலாம். ஒரு 5 2 10. அப்ப x வேல்யூ என்ன 2 அப்படின்றது தான் ஆன்சர் ஓகேவா. x வேல்யூ 2 ஓகேவா. பார்க்கும்போது பெருசா இருக்கும் அதாவது இருக்கிற வேல்யூ வந்து 3 னுடைய அடுக்கா எழுதிருக்கும். அப்புறம் பவர்ல இருக்கிறத மட்டும் தனியா எழுதிருக்கும் ஏன்னா அதான x வேல்யூ தான் கேட்டிருக்கான். அப்ப பவர்ல இருக்கிறத மட்டும் தனியா எழுதி லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்ல இருக்கிறது லெஃப்ட் கொண்டு வந்து x வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிருப்போம் ஓகேங்களா. இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டு பாருங்க. ஓகே இன்னொரு போடுறோம் இங்க பாருங்க இது கணக்கு இம்பார்ட்டன்ட் கூட x plus 1/x is equal to 2 ஓகேவா. எனில் x cube plus 1/x cube is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க क्वेश्चन. இந்த क्वेश्चனை பாருங்க எக்ஸாம்பிள் கேட்டக்கூடிய क्वेश्चन தான். இங்க பாருங்க இப்படி கொடுத்துட்டேனா क्वेश्चனை நல்லா பாருங்க ஓகேவா. இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். அப்புறம் x cube plus x வேல்யூ கண்டுபிடிச்சு அதை கொண்டு போய் அந்த சமன்பாட்டுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். பாருங்க இதை ஃபர்ஸ்ட் பாருங்க x square plus 1 is equal to divided by இது பாருங்க x into x என்னது x square ஓகேவா plus 1 இருக்கிறது அப்படியே எழுதிட்டேன் divided by x அப்படியே வந்துரும் ஓகேவா. இந்த சைடுல என்ன இருக்கு x 2 மட்டும் தான் இருக்கு ஓகேவா. x square plus 1 is equal to இந்த x அந்த பக்கமா என்ன ஆகும் டிவைட்ல இருக்கு அங்க போனா மல்டிபிளா மாறும் சரியா. அப்ப 2x அப்படின்னு மாறிக்குமா. அப்ப x square இந்த 2x இந்த சைடு வந்தா minus 2x plus 1 is equal to 0. இது வந்து என்ன இருக்கு ஒரு சமன்பாடு மாதிரி இருக்கா. காரணிப்படுத்துறது பார்த்துருக்கோம் சின்ன கிளாஸ்ல. காரணிப்படுத்துறது என்ன பெருக்குனா 1 வரணும் கூட்டனா 2 வரணும் ஓகேவா. 1 பாருங்க 1 1
பெருக்குனா பாருங்க, பெருக்குனா 1 வரணும் இல்லையா, ஒரு 1 1 பிளஸ் 1 வருது சரியா. பிளஸ் 1 வரணும்னா கூட்டினா என்ன வரணும், 2 மைனஸ் 2 வரணும் இல்லையா, அதையும் பார்க்கணும் ஓகேவா. அதாவது இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ், மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகிடும், ஒரு 1 1 கூட்டி பாருங்க, மைனஸ் 1 மைனஸ் 1 என்ன மைனஸ் 2 ஓகேவா. அப்ப நம்மளுக்கு இதை காரணி கொடுத்து பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், அப்புறம் என்ன இருக்கு மைனஸ் எக்ஸ், ஏன்னா இங்க ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்கு, இங்க 1 இருக்கிறதுனால மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ், இங்க ஒரு மைனஸ் 1 இருக்கிறதுனால மைனஸ் 1 இருக்கிறதுனால மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 0. இது எப்படி பிரிக்கலாம் பாரு, பிரிக்கலாம் அப்படி, இதுல இருந்து என்ன இருக்கும், இதுல இருந்து என்ன வெளியே எடுக்கலாம்ன்றத பாருங்க. இதுல இருந்து எக்ஸை மட்டும் வெளியே எடுத்துங்க, எடுத்தா என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு வரும். இதுல இருந்து நான் 1 மட்டும் மைனஸ் 1 மட்டும் வெளியே எடுத்துங்க, எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு வந்துடும் ஓகேவா. இது பெருக்கி பார்த்தா இதுல இருக்கிற மாதிரியே வரும் ஓகேவா. அப்ப பாரு, இதுல இருந்து எக்ஸ் வெளியே எடுத்துட்டோம், எக்ஸ் வெளியே எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் 1 கிடைச்சிருக்கு ஓகேவா. இதுல 1 எடுத்துட்டதுனால எக்ஸ் மைனஸ் 1. இது எப்படி வரலாம் பாரு, எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு எழுதலாம் ஈக்குவல் டு 0. அப்ப எக்ஸினுடைய வேல்யூ என்ன, 1 அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. எக்ஸினுடைய வேல்யூ 1 எப்படின்னு தெரியுது இல்லையா. எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 1 பிளஸ் 1 மைனஸ் 1 அந்த பக்கம் நம்ம பிளஸ் 1 அப்படின்னு வந்துடும், அதுதான் ஓகேவா. அதுதான் அந்த இடத்துல இப்போ என்ன பண்றோம், இந்த ஃபார்முலா கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸ் வேல்யூ என்ன 1 கிடைச்சிருக்கு. அப்ப என்ன பண்ற, 1 கியூப் பிளஸ் 1/1 கியூப் அப்படின்னு எடுத்து, அப்போ என்ன ஆகும், 1 கியூப் பண்ணா 1 பிளஸ் 1/1 அதே தான் வரும். அப்போ 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 2. இதான் வந்து ஆன்சர் ஓகேங்களா. இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. அடுத்த ஒரு கணக்கு, இந்த பாருங்க, இது மாதிரி ஒரு क्वेश्चन 1/x ஈக்குவல் டு √2 அப்படின்னு கொடுத்துட்டு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா x² பிளஸ் 1/x² ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் பாருங்க. இது பாருங்க, இது சிம்பிள் தான். என்ன கேட்டிருக்கான், இந்த ரூட்டை ஃபர்ஸ்ட் வெளியே எடுக்கணும், இந்த ரூட்டை எடுக்கணும்னா என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாமா, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண எனக்கு அந்த ஒரு ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆயிடும், இந்த ஸ்கொயர் எனக்கு உள்ள போயிடும் ஓகேவா. x² பிளஸ் 1/x² ஈக்குவல் டு 2 அப்படின்னு வரும் ஓகேவா. அப்ப அதனுடைய ஆன்சர் என்ன 2 ஓகேவா. ஒரு ஸ்டெப் ஈஸியா தான் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க சரியா. இந்த மாதிரி தான் சிம்பிளா இருக்கும், பேர் கணக்கு பார்த்தா கொஞ்சம் பயரமா இருக்கும், ஆனால் சிம்பிளா இருக்கும் ஓகேவா. இதனுடைய ஆன்சர் 2. அதே மாதிரி பாருங்க, x மைனஸ் 1/x ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டான். எனில் இந்த மாதிரி மாடல் ஒரு क्वेश्चन கேட்கறான், அதனால தான் போடுறான் சரியா. ஒரு 2 கணக்கு x⁵ பிளஸ் 1/x⁵ ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரு. இது எப்படி எழுதுறீங்க, முன்ன பார்த்த மாதிரி தான், வேற எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, இதை சால்வ் பண்ணணும் சரியா. இது சால்வ் பண்ண என்னது, x × x x² மைனஸ் 1 சரியா டிவைட் பை x ஈக்குவல் டு 0 ஓகேவா. x² மைனஸ் 1 ஈக்குவல் டு, இதை டிவைட்ல இருக்கிறது அங்கே போனால் மல்டிபிள் ஆகும், 0 × x 0 தான் வரும் ஓகேவா. அப்போ x² ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 அந்த பக்கம் பண்ணா பிளஸ் 1 ஓகேவா. அப்போ x ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் என்ன ரூட்டா மாறும், √1 வேல்யூ என்ன 1 தானே ஓகேவா. அதுதான் அப்ப x வேல்யூ என்ன 1, இதுல கொண்டு போய் செட் பண்ணா 1/5 பிளஸ் 1/5 ஓகேவா. இது எப்படி பண்ண, 1/5னா என்னது 1 தான், பிளஸ் 1/1 இது எப்படி எழுதலாம், 1 + 1 என்னன்னு வரும் 2. இதுக்கு ஒரு ஆன்சரும் 2 தான் ஓகேவா. அதனால பாருங்க, பார்த்தா பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சிம்பிளா தான் இருக்கும். அடுத்த ஒரு क्वेश्चन, இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய क्वेश्चनல தான் சொல்றேன் ஓகேங்களா. 2/x + y ஈக்குவல் டு 2/x - y ஈக்குவல் டு 64 கொடுத்துட்டான். எனில் y னுடைய வேல்யூ என்னன்னு கேட்கலாம் ஓகேவா. x னுடைய வேல்யூ y தான் கேட்டிருக்கா, நம்ம x இந்த மாதிரி கண்டுபிடிச்சலாம், தப்பு கிடையாது. இப்போ இதனுடைய வேல்யூ பாருங்க ஈக்குவல் கொடுத்துட்டான் ஓகேவா. இந்த 64 வந்து ரெண்டுத்துக்குமே போகுது, இதுக்கும் 64 இதுக்கும் 64 ஈக்குவல் தான். அப்ப பாருங்க 2 ஃபர்ஸ்ட் இது எடுத்துறீங்க, x + y ஈக்குவல் டு 64 அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. இப்போ இது எப்படி எழுதலாம் பாரு, இந்த क्वेश्चन ரெண்டினுடைய அடுக்கா மாத்துங்க இது ஓகேவா. ரெண்டினுடைய அடுக்கு x + y இருக்கா ஈக்குவல் டு இந்த 64 ரெண்டினுடைய அடுக்கா மாத்தினா என்ன வரும், 6 டைம் வரும் ஓகேவா. 6 டைம் போட்டு பாருங்க, வேணா செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. 2 டைம்
டைம் போட்டிங்கனாவே தெரிஞ்சிடும். 2 4 6 இருந்துச்சா, இது 2க்கு இது 2க்கு 4 4 4 நாங்கள் 16 16 × 4 64. ஓகேவா? அப்போ 2 பவர் 6 தான். ஓகேவா? இப்போ இது 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 கிடைச்சிச்சா, அது ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இது 2 பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் சீக்வல் டு 64 இருக்கு. இது எப்படி எழுதலாம்? 2 பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் சீக்வல் டு இது அதே மாதிரி என்ன ஆகும்? 2 பவர் 6 தான். ஓகேவா? இப்போ என்ன இருக்கு? அடிமானம் 2 ஒரே மாதிரி இருக்கு. ஓகேவா? அப்போ 2 ஒரே மாதிரி இருந்தா, இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. கீழே அடிமானம் ஒரே மாதிரி இருந்தா பவர்ல இருக்கிறது ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டான். சரியா? பாருங்க, இது 2 மட்டும் பாருங்க, இந்த 2 ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இது 2 வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம். அடிமானம் 2 ஈக்குவலா இருக்கா, அப்ப என்ன பண்றோம்? மேல இருக்கிறது வேல்யூ இதுவும் இதுவும் ஈக்குவலா, அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 6. ஓகேவா? அடுத்து கீழே இருக்கிறது பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 6. ஓகேவா? இது பாருங்க, இதுல நம்மளுக்கு என்ன வேணும்? ஒய் வேல்யூ தான் எடுத்துருக்காங்க. ஒய் வேல்யூனா இது கழிச்சாவே இது கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன பண்ற? ஆப்போசிட் சிம்பிள் போடுங்க. மைனஸ் இருந்தா பிளஸ், பிளஸ் இருந்தா மைனஸ் போட்டுங்க. போட்டீங்கன்னா இது 2 கேன்சல் ஆயிடும். சாரி, ஒய் ஒய் சாரி பாருங்க, எக்ஸ் மட்டும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது என்ன இருக்கு? 2 ஒய் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 6 6 போச்சுன்னா 0, ஒய் மட்டும் வேல்யூ என்ன? 0 அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிங்க. இது ஒய் கண்டுபிடிச்சிங்க. எக்ஸ் வேணும்னா ஒரு ஸ்டெப் போடுங்க. ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 6, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 6 இருக்கா. நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேல்யூ வேணும்னா எக்ஸ் அப்படியே வச்சுக்கோ. இது 2 கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்படியே கூட்டுங்க, வேற எதுவும் இல்லை. இது என்ன இருக்கும்? 2x ஈக்குவல் டு இது என்ன? 12. எக்ஸ் மட்டும் என்ன பண்ணுவோம்? 12/2 அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 6. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு வரும். ஓகேவா? எக்ஸ் ஒய் ஒய் தான் கேட்டோம்னா நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சு வச்சுக்கிறது நல்லது. திடீர்னு எக்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம எக்ஸ் வேல்யூ சால்வ் பண்ணி போடலாம். அதே மாதிரி சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் பாருங்க, பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், சிம்பிளா இருக்கும். அடுத்து இன்னொரு கொஸ்டின் இதே மாதிரி ஒரு இன்னொரு மாடல் போடுவோம். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதே மாதிரி கொஸ்டின் தான். 2 பவர் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 16. அடுத்தது 2 பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4. எனில் ஒய்னுடைய வேல்யூ, எனில் ஒய் வேல்யூ என்னன்னு கேட்டுதான். சரியா? முன்ன மாதிரி தான் பார்த்து கண்டுபிடிச்சிருமா? பாருங்க, இதை மட்டும் பாருங்க. 2 பவர் எக்ஸ் பிளஸ் ஒய் 16ல வந்து 2 அடுக்கு எத்தனை போடுவோம்? 4 போடுவோமா? செக் பண்ணிக்கணும், ஒன்றும் இல்லை. 2 4 2 4 நானும் 16. அப்போ என்ன? 2 அடுக்கு 4 அப்படின்னு போடுவோம். சரிங்களா? இப்போ இதே மாதிரி என்ன இருக்கு? இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பவர் இது என்னன்னு சொல்லலாம். சரி, இதுவும் அப்படி சால்வ் பண்ணிடுங்க. அப்போ அந்த காரணம் 2 பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் இது என்னன்னு எழுதலாம்? 2 பவர் 2. ஓகேவா? 2 4 இல்லையா? ஓகேவா? இப்போ பாருங்க, கீழே அடிமானம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? மேலே பவர்ல இருக்கிறத எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 4. அங்க என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2. பவர்ல என்ன இருக்கு? 2 தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஒய் தானே கேட்டிருக்கான். ஒய் கேட்டிருக்கானா ஒய் வேணும். அப்போ என்ன பண்ணணும்? ஆப்போசிட் சிம்பிளா இருக்கு, மாத்திக்கோ. பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். இங்க பிளஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கோ. சரியா? இப்போ பாரு, இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல். 2y ஈக்குவல் டு இப்போ என்ன இருக்கு? 4ல 2 போச்சுன்னா 2. அப்போ y ஈக்குவல் டு 2/2, y ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஆன்சர் 1. x என்ன பண்ணலாம்? அதே மாதிரி எழுதுங்க. x பிளஸ் y ஈக்குவல் டு 4, x மைனஸ் y ஈக்குவல் டு 2. இது என்ன பண்றோம்? y கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து x வேணும் இல்லையா? x வேணும் என்ன பண்றோம்? இது அப்படியே கூட்டிக்கோ. ஓகேவா? இது கேன்சல் ஆயிடும். 2x ஈக்குவல் டு இது கூட்டினா என்ன வரும்? 6. x ஈக்குவல் டு 6/2. 1 2 3 2 6. அப்போ x ஈக்குவல் டு 3. ஓகேவா? x கேட்டனா 3, y கேட்டனா 1. பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியாக இருக்கும். அதனால பாருங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்க, சிம்பிளா தான் இருக்கும். 1/2 ஹோல்ஸ் பவர் -2. அது சிம்பிளா தான் இருக்கும், இருந்தாலும் அது போடுறோம். அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரிலாம் போட தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கணக்குல கொஞ்சம் ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. 1/4 -2. ஓகேவா? பாருங்க, இது பார்த்தா கொஞ்சம் என்னடா மைனஸ்ல வருது அப்படின்னு கன்ஃபியூஷனா தெரியும், ஆனா ஈஸியா இருக்கும். பாருங்க, மைனஸ், அதாவது பவர்ல மைனஸ் இருந்து
அது பிளஸ்ஸா மாத்த என்ன பண்ணுவோம், டிவைட் எழுதிக்கணும்னு சொன்னா டிவைட்ல எழுதணும்னா என்ன பண்ணுவோம், 1/1/2 ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா, பாருங்க சரிங்களா. பிளஸ் அதே மாதிரி என்ன பண்றீங்க 1/1/3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா, பிளஸ் 1/1/4 ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். பாருங்க நான் சொல்றது புரியுதா பாரு, மைனஸ்ல இருக்கு பவர்ல, அது பிளஸ்ஸா மாத்தினா 1/ல எழுதிருக்கேன் எல்லாத்தையும் சரிங்களா. இப்போ என்ன பண்றோம், அது வேல்யூ போடுங்க, 1/1/4 எழுதலாமா, 2 2 4. அதே மாதிரி பிளஸ் போட்டு 1/, இதே எப்படி எழுதலாம், 1/9 எழுதலாம், 3 9 இல்லையா, பிளஸ் போட்டு 1/4 16 எழுதலாம். இது என்ன பண்றேன், சாரி 1/1/16. இது என்ன பண்றேன், அப்படியே தலைக்கீழ மாத்தினா என்ன ஆகும், 4/1 பிளஸ் 9/1 பிளஸ் 16/1. இதை ஃபுல்லா கூட்டு, கீழே இருக்கிறது ஃபுல்லா ஒரே ஒன்று தான் இருக்கு, அதனால மேல இருக்கிறத மட்டும் கூட்டு, 4 + 9 + 16, கீழே 1 இருக்கிறதா எழுதிக்கும் ஓகேவா. 16 9 16 + 4 எவ்வளோ, 20 20 9 29. ஆன்சர் வந்து 29. அதாவது மெத்தட் தெரிஞ்சுக்கோங்க, அது என்ன மாதிரி கேட்டாலும் நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம். மைனஸ்ல இருந்து பிளஸ்ஸா மாத்தினா 1 டிவைட் பண்ணி எழுதிக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்து ஓகே, ஒரு கணக்கு இருக்கு, a + b = 7, a - b = 4. என்ன கேட்டிருக்காங்க, a² + b² வேணும் ஓகேவா. a² + b² வேணும் அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிக்கலாம்ன்றத மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டோன்றத பாருங்க. ஓகே, a² + b² ஃபார்முலா வேணும். a + b ஃபார்முலா இது, a + b ஹோல் ஸ்கொயர். ஒரு நிமிஷம், ஃபார்முலா கரெக்ட்டா, a + b ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a - b ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்போ இது இதனுடைய ஃபார்முலா பாருங்க, a + b ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a - b ஹோல் ஸ்கொயர். இது வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 × a² + b² அப்படிங்கிறது ஃபார்முலா இது சரிங்களா. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க, பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஷனா தெரியும். ஃபார்முலா தெரிஞ்சா நம்ம கணக்கு ரொம்ப ஈஸி தான் ஓகேவா. a + b ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து 2 × a² + b² அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், கொஸ்டின் a² + b² தான் வேணும். இப்போ இதுதான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. மீதி பாருங்க a - b இருக்கு, a + b இருக்கு சரிங்களா. இதுதான் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு இந்த சைடு கொண்டு வந்துருங்க. கொண்டுட்டோம்னா a + b ஹோல் ஸ்கொயர், அடுத்து என்ன இருக்கு பிளஸ் a - b ஹோல் ஸ்கொயர் சரியா, டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லுவோம், a² + b² ஓகேவா. இந்த ஃபார்முலா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இதுல பாருங்க a + b என்னன்னு சொல்லலாம், a + b 7 இருக்கா, 7 ஸ்கொயர் பிளஸ் a - b என்னன்னு இருக்கு 4 ஸ்கொயர் டிவைடட் பை 2 = a² + b² இருக்கு ஓகேவா. 7 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 7 49 பிளஸ் 4 16 டிவைடட் பை 2. இதை கூட்டுங்க, 49 16 என்ன வரும், 10 15க்கு 5 மிச்சம் 1 5 1 6 65 ஓகேவா. அப்ப இந்த இடத்துல என்ன வரும் பாரு, 65/2. இதான் கொஸ்டின் ஓகே. இது இன்னும் ஸ்டார்ட் பண்ணா பாயிண்ட்ல, சப்போஸ் இதை கேட்டோம்னா பிரச்சனை இல்லை. இது பாயிண்ட்ல கேட்டா என்ன பண்ணுவோம், 1 2 3 2 6 5ல எத்தனை 2 இருக்கு, 2 2 4 ஓகேவா. மீதி 1 தான் இருக்கு, புள்ளி வச்சுக்கோ. ஒரு 0 சேர்த்தனா 0 1 இருக்கு, 0 சேர்த்தனா 10, 10ல எத்தனை 2 இருக்கு 5 2. அப்ப என்ன ஆன்சர் இதுல 32.5. அவன் கேட்கக்கூடிய ஆன்சரை பொறுத்து நம்ம போடணும். பாயிண்ட்லயே லாஸ்ட் வரையும் சால்வ் பண்ண சொன்னா 32.5, இல்ல இதோட பின்னத்தோட விட்டாமா ஓகேவா, நம்மளுக்கு என்ன 65/2. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. a + b கொடுத்துட்டான், a - b கொடுத்துருக்கான், a² + b² மட்டும் என்னன்னு கேட்டிருக்கான். a + b ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, 2 × a² + b² அப்படின்றது ஃபார்முலா. ரெண்டு அப்படியே வச்சுட்டு இது ரெண்டு மட்டும் இந்த சைடு பண்ணா தான் டிவைட் ஆகும். இதுதான் ஃபார்முலா, ஃபார்மேட் பண்ணணும்ட்டோம் அந்த क्वेश्चन ஃபார்மேட். a + b க்கு என்னவோ அது போடுறீங்க, போட்டுட்டு இதை என்ன பண்றோம், ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் 32.5.
5 வருது. ஓகேங்களா? இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபார்முலா மெத்தட் தான். ஓகே, அப்போ சுருக்க நம்ம மோஸ்ட்லி மேக்ஸிமம் முடிச்சிட்டோம். எல்லா கணக்குமே எக்ஸாமில் கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்த சாப்டர் போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி டவுட் இருந்தால் நான் இடையில எதனா கொஞ்சம் நடத்துவேன். நெக்ஸ்ட் அடுத்த சாப்டர் போய்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே, இந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து படிச்சுட்டு வாங்க. ஓகே, நன்றி.